உங்க பைக் திடீரென்று ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? மெக்கானிக்கை தேடி போக தேவையே இல்ல. நீங்களே சரி செய்யலாம். காலை அவசர நேரத்தில் பைக் ஸ்டார்ட் ஆகவில்லையா? காரணம் என்ன தெரியுமா? சாதாரணமாக பைக் ஓட்டும் அனைவருக்கும் ஒரு முறை கூட சந்தித்திருக்கும் பிரச்சனைதான் பைக் ஸ்டார்ட் ஆகவில்லை. காலையில் வேலைக்கு கிளம்பும் போது திடீரென பைக் சத்தமே இல்லாமல் நின்றுவிடும். இதில் பெரும்பாலான காரணம் கார்ப்பரேட் தான் தெரியாம நம்ம மெக்கானிக் தேடி ஓடுகிறோம். ஆனால் இதை நாமே வீட்டிலேயே சரி செய்யலாம் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கார்ப்பரேட் என்பது பைக்கின் உள்ளங்கையின் நடுவில் இருக்கும் உயிர்ப்புகள் போல் பைக்கில் எரிபொருள் மற்றும் காற்றின் கலவையை சரியான அளவில் இன்ஜினுக்கு அனுப்பும் முக்கிய பொறுப்பு இந்த கார்ப்பரேட்டுக்கு உண்டு. இது சரியாக செயல்படவில்லை என்றால் எரிபொருள் சரியாக எரியாது. அதன் விளைவாக பைக் ஸ்டார்ட் ஆகாமலும் நடுவழியில் நின்று போகும் நிலைக்கும் வரும். அதனால் அதனுடைய சுத்தம் மற்றும் பராமரிப்பு மிகவும் அவசியமான ஒன்று. இது தொழில்முறை வேலை போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் எளிதாக வீட்டிலேயே செய்யக்கூடியது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், கார்ப்பரேட் கிளீனர் ஸ்ப்ரே மற்றும் சுத்தமான துணி இவை இருந்தால் போதும். இதில் சிறிது நேரமும் பொறுமையும் இருந்தால் பிரச்சனையை சரி செய்ய முடியும். முதலில் பைக்கை அணைத்து எரிபொருள் டியூபை துண்டிக்கவும். கார்ப்பரேட்டை பைக்கில் இருந்து நுட்பமாக அகற்றவும். அதை பிரிக்கும் போது உள்ள பாகங்களை கவனமாக வைக்க வேண்டும். அதன் பிறகு கிளீனர் ஸ்ப்ரே கொண்டு ஒவ்வொரு பாகத்தையும் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஜெட் மற்றும் ஊசி போன்ற பகுதிகள் எளிதில் அடைக்கப்படக்கூடியவை என்பதால் அவற்றுக்கு சிறப்பு கவனம் வேண்டும். சுத்தம் செய்த பாகங்களை அப்படியே மறுபடியும் இணைப்பது போதாது. அனைத்தும் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா, போல்டுகள் இறுக்கமாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஒரு சிறிய தளர்வும் ஒரு சிறிய தவறும் கூட பைக்கின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். அனைத்தையும் இணைத்த பிறகு பைக்கை ஸ்டார்ட் செய்து பாருங்கள். சத்தமில்லாமல் மென்மையாக இயங்குகிறதா என்பதையும் கவனியுங்கள். அதுவே இந்த சுத்தத்தின் வெற்றியாகும். ஒருவேளை ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை அனைத்து இணைப்புகளையும் சரிபார்க்கவும். தவறவிட்டுள்ள ஒரு சிறிய பகுதி கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் பழையவை பராமரிப்பு தேவை. இன்றைய புதிய பைக்குகள் பெரும்பாலும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தில் இயங்குகின்றன. இதில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இன்னும் பலர் பழைய மோட்டார் பைக்குகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு கார்ப்பரேட் பராமரிப்பு மிகவும் முக்கியம். காலையில் ஸ்டார்ட் ஆகாமல் நேரத்தை வீணாக்கும் நிலை வராமல் இருக்க மாதத்தில் ஒரு முறை இதனை சுத்தம் செய்தல் நல்லது. முடிவாக சொல்வதென்றால் இது போன்ற சிறிய பழுதுகளை நாமே சரி செய்ய கற்றுக்கொள்வது நம்ம வாழ்க்கையை சுயாதீனமாக மாற்றும். எளிமையான விஷயங்கள் கூட சில சமயங்களில் பெரிய சேமிப்புகளையும் நேரத்தையும் மீட்பதையும் தரும்.